வணக்கம். இது பஞ்சு பார்க்வான். இன்று நான் திரும்பவும் ஸ்டாக் பிளாட் பார்வில் வந்திருக்கிறேன். ஏனெனில் என் கடைசி வீடியோவில் சிலருக்கு சந்தேகங்கள் இருந்தது. அந்த சந்தேகங்களை இன்று தெளிவுபடுத்த வந்திருக்கிறேன். ஏனெனில் மக்கள் என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் சொல்ல வருவது என்ன? அதனால் இன்று அந்த வார்த்தைக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்ல வருவது என்ன என்பதை இந்த வீடியோவில் நீங்க தொடர்ந்திருங்க. ஏனெனில் இன்று உங்களைப் போல உள்ளவர்களை எப்படி சிக்க வைக்கிறார்கள் என்பதை இன்றாடைவில் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு இன்றாடைவில் வேலை செய்ய என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொள்வோம். முதலில் நாம தெரிந்து கொள்ளப் போகிறோம், இன்றாடை என்றால் என்ன? இன்றாடை என்பது என்னவென்றால், இன்று நாம வாங்கி எந்த ஒரு கிரேடையும் இன்று எடுத்துக்கொண்டு அதையே இன்று மூடிவிட வேண்டும். சில நிமிடங்களில், சில வினாடிகளில் அல்லது சில மணி நேரங்களில் கூட சிலர் இதை செய்கிறார்கள். இப்போது முதலில் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது, நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, எந்த கருவியை பயன்படுத்துகிறீங்க என்பதுதான். அப்போ முதலில் நாம பாயிண்டுக்கு வருவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதிலிருந்து. நீங்க இன்றாடே கிரேடிங்கை பற்றி நினைக்கிறீங்க, பணம் சம்பாதிப்பது ரொம்ப எளிது என்று. மோமெண்டம் கிரேடிங் பண்ணி 5 நிமிடத்திலேயே நான் பணம் சம்பாதிக்கணும் என்று நினைக்கிறீங்க. ஆனா இது இவ்வளவு எளிதல்ல. ஏனென்றால் பிரச்சனை என்னவென்றால், நீங்க எந்த மோமெண்டம்ல போய் கிரேடு எடுக்கிறீங்க, அந்த மோமெண்டம்ல ஏதாவது பெரிய பிளேயர் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருப்பார். இதை நீங்க தெரியாம இருக்கலாம். ஆனா இந்த விஷயத்தை நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன். எப்படி? ஏன்னா நீங்க எது ஸ்டாக் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு பார்த்தாலே அங்கதான் முழு கேம் மறைந்திருக்கு. இப்போ நான் அடுத்த பாயிண்டுக்கு வர்றேன். நீங்க என்ன பண்ணறீங்க? சார்ட்டை பயன்படுத்துறீங்க. இங்கே சப்போர்ட் இருக்கு, இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதை கவனிச்சு ரெசிஸ்டன்ஸ் உடைஞ்சிருச்சுன்னு வாங்குறீங்க, சப்போர்ட் உடைஞ்சிருச்சுன்னு விற்கிறீங்க. நீங்க யோசிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு காட்டப்படுற கேம் தான் உண்மையான படம் தானா? இல்ல. உண்மை என்னன்னா, மார்க்கெட்டை இயக்குறவர்கள் சார்ட்டை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, இல்லனா உங்களை ஏதாவது விதத்தில் ஈடுபடுத்தி பாதிப்பை ஏற்படுத்தி சார்ட் பாருங்க, சார்ட் பாருங்கன்னு சொன்னது. முதல்ல எனக்கு 13 முதல் 14 வருஷம் ஆகுது. அதுல என் வாழ்க்கையில 6 வருஷம் சார்ட்ல கழிச்சுட்டேன். பிறகுதான் புரிஞ்சது, சார்ட்ல எந்த ஒரு கேமியும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஸ்டாக் தேர்வு செய்யும் லாஜிக்லெஸ் நம்பிக்கை, அவ்வளவுதான். மூன்றாவது பாயிண்ட், நீங்க எந்த டூலை பயன்படுத்துறீங்க? நீங்க எல்லாம் அந்த பழைய டூல் இண்டிகேட்டர்ஸை தான் பயன்படுத்துறீங்களா? இல்ல. இது உண்மைதான். மார்க்கெட்டில் சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுல நமக்கு பெரிய மொமெண்டம் வரப்போகுது என்று தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதை சரியாக எப்படி பயன்படுத்தணும் என்று உங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இன்னும் எந்த வீடியோவிலும் எந்த புத்தகத்திலும் அது எழுதப்படவில்லை. இதை கவனிப்பதற்கான ஒரு கேம், அந்த கவனிப்பை நீங்களே செய்யணும். அதனால்தான் இந்த வீடியோவில் இன்று உங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல வந்திருக்கேன். பதில் சொல்லும் முன் நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும் என்று நம்புறீங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு ஆம் அல்லது இல்லை என்று கமெண்ட் பண்ணுங்க. ஏனென்றால் அதுக்கப்புறம் நான் எல்லா விஷயங்களையும் விளக்கப் போகிறேன். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்க அந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. அப்போ நீங்களே சொல்வீங்க, ஆம், நான் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் உங்க பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு வர்றேன். தீர்வுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் எனக்கு ஆசை. உங்க நேரத்தை கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்கணும், இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன? சரி, இங்க ஏன் மக்கள் சிக்கிக்கிறாங்கன்னு முதலில் புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு இது எளிதா பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பட்டன் அழுத்தினா போதும் பணம் வந்துடும் அப்படின்னு தோணுது. அதிக அளவு குவான்டிட்டி வாங்கு, இல்ல வேலை பண்ணு, பணம் சம்பாதிச்சிடு. இல்ல ஜீரோல சஸ்தா ஆப்ஷன்ஸ் வாங்கு, விலை அதிகமா இருக்கும் போது விற்கவும். அதனால முதலில் கேளுங்க, இன்ட்ராடே இது ஒரு விளையாட்டு இல்ல. மார்க்கெட்டில் தப்பிக்க கற்றுக்கோங்க. தப்பிக்க கற்றுக்கணும்னா முதலில் ஆப்ஷன்ஸ்ல இருந்து தூரமா இருங்க. இன்று முதலில் உங்களுக்கு எப்படி தப்பிக்கணும் என்று சொல்ல போறேன். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பர்ட் ஆகணும்னு சொல்லுவேன். நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை விட பெரிய ட்ரேடர் யாரும் இருக்க முடியாது. 100 நாளுக்கு பிறகு நீங்க உங்களை பார்த்து உங்களிடம்க்கு தேவையான குணங்கள் இருக்கா இல்லையா என்று மதிப்பீடு செய்யணும். இல்லைன்னா நான் இங்க உங்களுக்கு உதவ இருக்கேன்.
நான் உங்களுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த பயணத்தை செய்யலாம் என்று சொல்லித் தரப்போறேன். மற்றும் நான் சொல்லணும் என்கிட்ட எந்த ஒரு பேடும் கிடையாது. எந்த வகையிலும் நான் உங்களுக்கு தூய உதவி மட்டும் செய்ய முடியும். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வந்தோம். முதல் பாயிண்ட் பந்து தேர்வு. அதை எப்படி செய்யணும் என்பதற்கான ஐடியாவை நான் சொல்லித் தரப்போறேன். இரண்டாவது, மார்க்கெட் மொழி. மார்க்கெட்டுக்கு என்ன மாதிரியான மொழி இருக்கு, மார்க்கெட் எப்படி திறக்குது, அப்போ எப்படி ரியாக்ட் செய்யணும், அது எப்படி ரியாக்ட் பண்ணுது, என்ன ஆக்ஷன் எடுத்துக்குது என்றால் நாம எப்படி ரியாக்ட் செய்யணும். மூன்றாவது, அந்த நாளில் மீடியாவின் மொழி என்ன இருக்கு. நான்காவது, ஒரு திரேடரின் மொழி என்ன, திரேடர் இப்போ என்ன நினைக்கிறாரு. இதுதான். அப்போ முதலில் மார்க்கெட் மொழியில இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஸ்டாக் தேர்வு பற்றி கடைசியில் சொல்வேன், ஏனெனில் அது கொஞ்சம் நீளமான ஒரு செயல்முறை. முதலில் மார்க்கெட் மொழியில வருவோம், ஏனெனில் இதை உங்களுக்கு தெரிந்திருக்கணும். மார்க்கெட் பிளாட் ஆகஸ்ட் ஓபன் ஆகுது என்றால் இந்த விஷயத்தை கவனமாக கேளுங்கள். அப்போ யாருக்கு அதிகம் பயம் வரும். மார்க்கெட்டில் விற்க தெரிந்தவங்க, அவர்களோட மனசு ஸ்ட்ராங் ஆகஸ்ட் இருக்கும், அவரோட நம்பிக்கையும் ஸ்ட்ராங் ஆகஸ்ட் இருக்கும். அப்போ மார்க்கெட் அந்த நாளில் பிளாட் ஓபன் ஆகும்போது யாருக்கு அதிகம் பயம் வரும். அந்த பெயர்தான் பிஜிசி எடுத்துக்கிட்டு போறவங்க, நாளைக்கு மார்க்கெட் வேகமாக ஓபன் ஆகும் என்று நினைச்சு இருக்கிறவங்க, சரியில்லையா. மார்க்கெட் பிளாட் ஆகஸ்ட் ஓபன் ஆனதும் அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே என்பது அந்த காரணத்தை நான் சொல்றேன். முதலில் பிளாட் மார்க்கெட் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மார்க்கெட்டும் பிளாட் ஆகஸ்ட் இருக்காது. முதலில் கேளுங்க. 0.5%, 0.5%, அதாவது 0.25% முதல் 0.35% வரைக்கும் இந்த நிலைமையில் கேப் அப் ரேஞ்சிலோ அல்லது கேப் டவுன் ரேஞ்சிலோ ஓபன் ஆனா அதுக்கு நான் பிளாக் ஓபனிங் என்று சொல்றேன். முதலில் இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் பிளாக் ஆகஸ்ட் ஓபன் ஆனா நீங்க என்ன செய்யணும். முதலில் 15 நிமிஷம் மார்க்கெட்டை காத்திருக்கணும். ஒன்றும் செய்ய வேண்டாம், வெறும் காத்திருக்கணும். மார்க்கெட்டோட மொழி உங்களுக்கு சொல்வது, மார்க்கெட் பானிக் ஆக போகுது. 9:30, 9:45 கழிச்சு லோ உடையும் போது அதை கவனத்தில் வையுங்க. அப்போ மார்க்கெட் மொழிக்கேற்ப நீங்க உங்க ஸ்டாக் தேர்வை செட் பண்ணுங்க. நான் ஸ்டாக் தேர்வு செய்யும் முறையை சொல்ல போறேன். முதலில் மார்க்கெட் மொழியில் நான் உங்களுக்கு இதை சொன்னேன். சரி, மார்க்கெட் கேப் அப் ஆனா என்ன செய்யணும், கேப் டவுன் ஆனா என்ன செய்யணும். சரி, இதுக்கான சரியான பதிலை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் கடைசியில் தான் சொல்றேன். ஏனென்றா அதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த விஷயம் புரியும். சரி, அப்போ நீங்க என்ன செய்யணும். இதுக்கப்புறம் மீடியாவின் மொழியை கேளுங்க. மீடியாவில் என்ன பேசுறாங்க, ப்ளூ சேனல் அனலிஸ்ட் மார்க்கெட் பற்றி என்ன பார்வை இருக்குன்னு. ஆனா அதுல உங்களுக்கு நேரடி சம்பந்தம் இல்லை. ஆனாலும் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கணும். மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே போகுமா, இது கவனமா வைங்க. அவர்கள் சொல்றாங்கன்னா மார்க்கெட் மேல போகும் அப்படின்னு, அப்போ அவர்கள் எந்த ஸ்டாக்ஸை இதை சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டோட சேர்ந்து வேகமா போகலாம். நீங்க அந்த ஸ்டாக்ஸை பிடிச்சுக்கணும். முதலாவது விஷயம், மார்க்கெட் மேல போனாலும் கீழே போனாலும் பரவாயில்லை, அவர்கள் சொல்ற ஸ்டாக் 90% எதிர்ப்படியாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் லாங் ஆனா அல்லது ஷார்ட் ஆனா நீங்க 5 முதல் 10 நிமிஷம் மட்டும் காத்திருக்கணும். 10 நிமிஷம் கழிச்சு அதே ஸ்டாக்கை எதிர் திசையில் செக் பண்ணணும். 1/4 முதல் 2% ஸ்டாப் லாஸ் வைக்கணும். என்னை நம்புங்க நண்பர்களே, இந்த விஷயத்தை மீடியா லாங்குவேஜை நீங்க பின்பற்றுங்க. நீங்க வாழ்க்கையில் என்னை நினைச்சுக்குவீங்க. ஒரு ஆள் வந்தான், அவன் சொன்னான் சார்ட் எதுவும் கிடையாதுன்னு. நான் இன்னைக்கும் சார்ட் பார்க்காமலே டெர்மினலில் ட்ரேடிங் பண்றேன். எல்லா விஷயங்களையும் மறந்துருங்க. இதுக்கப்புறம் நான் அந்த ட்ரேடரின் மொழிக்கு போறேன். அந்த மாதிரி ஸ்டாக் பிடிங்க. அங்க மார்க்கெட் பிரேக் டவுன் ரேஞ்சு இருக்கணும். இந்த விஷயத்தை கவனமா கேளுங்க. ஏனென்றா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் உடையும், வாங்க முயற்சி பண்ணுவாங்க, அது பயணம் செய்யும், கீழே உடையும், அங்க இருந்து வாங்க விற்க முயற்சி பண்ணுவாங்க, அங்க இருந்து பயணம் செய்யும். இந்த மொழியை எப்படி புரிஞ்சுக்கணும், அதை கவனமா கேளுங்க. ஒரு விலை 1000 ரூபாய் தாண்டி போய்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. முதல்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று காட்டுறேன். உங்க சப்போர்ட் தான் எனக்கு ரெசிஸ்டன்ஸ், உங்க ரெசிஸ்டன்ஸ் தான் எனக்கு சப்போர்ட். எப்படி, நான் இப்போ சொல்லுறேன். ஒரு விலை மீண்டும் 100 ரூபாய் தொட்டுட்டு திரும்பி வருது. ஆனா ஒரே நேரத்தில் அந்த 100 ரூபாயை தாண்டி மேல போயிடுச்சுன்னா இன்னும் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம்.
நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 100 ரூபாய் விலை ஸ்டேபிள் ஆயிருச்சு. அந்த விலை திரும்பவும் 100 ரூபாய்க்கு வரும். அது சப்போர்ட் மாதிரி வேலை செய்யும். அங்க இருந்து நாம் போய் மேல கொண்டு போகணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கீழே 80 ரூபாய்க்கு நீங்க சொல்ற சப்போர்ட் உடைஞ்சிருச்சுன்னா, உடைஞ்சதும் எதுவும் செய்ய வேண்டாம். அது திரும்பவும் அதே ரேஞ்சில 80 ரூபாய்க்கு வரும். அங்க இருந்து ஷார்ட் பண்ணணும். ஏனென்றா அது ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வேலை செய்யும். நான் நம்புறேன் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நீங்க கற்றுக்கிட்டீங்க. ஏனென்றா இது ஒரு ட்ரேடரின் மொழியை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி இல்லையா? மார்க்கெட்டில் 80% பிரேக் அவுட் தோல்வி அடைகிறது. ஆனா மக்கள் அதுக்குத்தான் போறாங்க. 20% பிரேக் அவுட் வெற்றி பெறுது. அதுக்கு யாரும் போறதில்ல. அந்த டேட்டா தான் உண்மையான ஒற்றை டெக்னிக். அங்கிருந்து தான் அந்த 20% வெற்றி பெறும் பிரேக் அவுட் பற்றிய கதை கிடைக்கிறது. இதுக்கான 2வது பகுதியை நான் சொல்லுறேன். ஒரு ஸ்டாக் கடந்த 5 முதல் 7 நாட்கள் வரை 2 முதல் 3% வரையிலான ஒரு வரம்பில் இருந்தால், கவனமாக கேளுங்க. வரம்பில் இருந்தால் அந்த ஸ்டாக்கை தேர்வு பண்ணிக்கோங்க. ஏனென்றால் ஸ்டாக் தேர்வு செய்யும் முறையை நான் பிறகு சொல்லப் போறேன். அப்படி தேர்வு செய்த ஸ்டாக்கை பிறகு எங்கே கொண்டு வரணும், என்ன பார்க்கணும், எப்படி தேர்வு செய்யணும் என்பதையும் விளக்கப் போறேன். சரி இல்லையா? அப்படின்னா இந்த பாயிண்டை கவனமா எழுதிக்கோங்க. இது ஸ்டாக் தேர்வுக்காக தான். சரி, இப்போ நான் ஸ்டாக் தேர்வு பற்றி வர்றேன். சரியா? ஸ்டாக் தேர்வில் முதலில் நீங்க என்ன செய்யணும்? முந்தைய நாளில் 5% மேலோ அல்லது கீழோ போன ஸ்டாக்குகளை நீங்க கவனிக்கணும். இப்ப அந்த லிஸ்டை தயார் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்தை கவனமா பாருங்க. கடந்த 2-3 நாட்களாக மார்க்கெட் மேல போயிருக்கும் ஸ்டாக் விலை தேர்வு செய்யணும். அந்த ஸ்டாக் 5% மேல போனதா மட்டும் இல்ல, அது கடந்த நாளிலும் 2 முதல் 3% மேல போயிருக்கணும் என்பதையும் நீங்க சரிபார்க்கணும். சரியா? கடந்த 2-3 நாட்கள் அப்படின்னு நீங்க செட் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் இருந்தாலும் சரி, மேல் பக்கம் இருந்தாலும் சரி. இப்ப என்ன செய்யணும்? இந்த லிஸ்டை தயார் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த மாதிரி ஸ்டாக்கை பிடிச்சு வச்சுக்கணும். அடுத்த நாள் கேப்பப் ஆகி திறக்கும்னு காத்திருக்கணும். கேப்பப் ஆகி திறக்கும்னு காத்திருக்கணும். இது கடந்த நாளின் ஹை. இந்த ஹைக்கு கீழே வந்தவுடனே 9:30 9:30 பிறகு நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்டாக்கை பிடிக்கணும். அது கேப்டவுன் ஆகி திறக்கணும். ஆனா திரும்பி கடந்த நாளின் லோவுக்கு மேல வர்றதுன்னா நீங்களாம் பக்கம் போகணும். இந்த பாயிண்டை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வீடியோவை கவனமா சும்மா 2-3 தடவை கேளுங்க. இந்த வீடியோவை சிலர் தங்களோட பெய்டு கண்டென்ட்ல சேர்த்து அதையே உங்களுக்கே கோர்ஸ் மாதிரி விட்டுடலாம். சரியா? இப்ப நீங்க 2வது பாயிண்ட் என்ன செய்யணும்? ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. முதலாவது முறையை நான் சொல்லிட்டேன். இப்ப 2வது முறையை சொல்லறேன். 2வது முறையில் நீங்க என்ன செய்யணும்? மக்கள் கவனம் இந்த போகுது. டாப் கெய்னர் மற்றும் டாப் லூசர். நீங்களும் அங்கதான் போகணும். ஆனா அந்த மக்கள் செய்கிறதை நீங்க செய்யக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? டாப் கெய்னர்ல இருந்து 5 ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க. டாப் லூசர்ல இருந்து 5 ஸ்டாக்ஸ் எடுத்தீங்க. இப்ப அந்த 10 ஸ்டாக்ஸ் லிஸ்ட்ல செக் பண்ணணும். NSE வாய்ஸ் ஒர்க் வெப்சைட்டுக்கு போகணும். அங்க செக் பண்ணணும். உங்க கொடுத்த லிஸ்ட்ல இருந்து எந்த ஸ்டாக்ஸ் ஓயில் வந்திருக்குன்னு. முதல்ல இதை தான் செக் பண்ணணும். இப்ப கேள்வி என்னன்னா, ஓய் எவ்வளவு பார்க்கணும்? 2%, 3%, 5%, 7%. முதல்ல நாம விஷயங்களை புரிஞ்சுக்க போறோம். நமக்கு 7% ஓய் நைன் தட்டில கிடைச்சா அந்த ஸ்டாக்கை பிடிச்சுக்குவோம். பை சான்ஸ் 7% கிடைக்கலைனா நான் இன்னும் 10 நிமிஷம் காத்திருப்பேன். அப்புறம் அந்த 4% ஓய் அதிகரிச்சிருக்கு, அதையும் பிடிச்சுக்குவேன். கவனமா கேளுங்க. ஓய் அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அந்த ஸ்டாக் கூட அதிகரிக்குது அப்படின்னு இல்ல. சில ஸ்டாக் கீழே விழுறதுலையும் ஓய் அதிகரிக்கலாம். அப்படின்னா ஓய்கே மூலம் டாப் கெய்னர் டாப் லூசர்ல இருந்து நான் 5 ஸ்டாக் எடுத்தேன். அதுல இருந்து எடுத்துக்கோ 2 ஸ்டாக், 3 ஸ்டாக்ல எனக்கு ஓய் கெய்னர் கிடைச்சது. 2 ஒரு ஷார். நான் பார்த்தேன், பிடிச்சேன். இங்கிருந்து தான் கதை ஆரம்பிக்குது. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க 9:30க்கு அப்புறம் கண்டுபிடிச்சீங்கன்னா 5 நிமிஷம் காத்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குல ஓய் பக்கம் லான் செட்டப்பில் பண்ணணும். அந்த லலலோம்ஸ் அவங்க கெய்னர் என்றால் லான் பக்கம், அவங்க ஷார்ட் என்றால் லூசின் பக்கம்.
இப்ப நீங்க கேட்பீங்க, இதில் எப்படி சென்று இங்கே எக்ஸிட் ஆகணும்? என்ட்ரி எப்படி என்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸ்டாப் லாஸ் நீங்க ஒரு 30 முதல் 2% வைக்கணும். மறக்காதீங்க டார்கெட் என்ன வைக்கணும். டார்கெட் என்ற விஷயம் எனக்கு தெரியாது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது ட்ரெயில் செல் பண்ணணும் என்பதுதான் எனக்கு தெரியும். ட்ரெயில் செல் செய்ய ஒரு சிம்பிள் ஃபண்டா சொல்லறேன். நீங்க 5 நிமிட சார் பயன்படுத்துறீங்கன்னா 13 நாட்கள் மூவிங் அவரேஜ் பயன்படுத்தணும். இல்லை எனில் 8 நாட்களும் பயன்படுத்தலாம். நீங்க 13 நாட்கள் மூவிங் அவரேஜ் பயன்படுத்துறீங்கன்னா ஒரு சிங்கிள் காண்டில் கிளோஸ் ஆன உடனே அதுக்கு கீழே நீங்க எக்ஸிட் பண்ணணும். இல்லையெனில் 8 நாட்கள் பயன்படுத்துறீங்கன்னா 2 காண்டில்கள் தொடர்ச்சியாக கிளோஸ் ஆன உடனே நீங்க எக்ஸிட் பண்ணணும். இதுக்கான முழு திட்டத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸ்டாக் தேர்வில் ஓய்கேனர் பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நீங்க மறந்துடுறீங்க. அதாவது ஓய்கேனரில் நீங்க அந்த ஸ்டாக்கை ஒருபோதும் தேர்வு பண்ணக்கூடாது. அது கடந்த 2-3 நாட்களாக ஏற்கனவே ஓடிக்கிட்டே இருந்தா. ஆனா கடந்த 2-3 நாட்களில் அது ஓய்கேனரில் வரல. ஆனா அடுத்த நாள் அது ஓய்கேனரில் வந்துடுச்சுன்னா அங்கதான் டிராப் வைக்கப்பட்டிருக்கு. முதல்ல இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஸ்டாக்கை தவிர்க்கணும். இது என் ஒரு ரகசிய முறை. இதை நான் ஷார்ட் சைட்ல பயன்படுத்துறேன். அதனால முதல்ல இதை நீங்க கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் நாம பிறகு மீண்டும் வருவோம். சரியா? அப்படின்னு செய்யக்கூடாததை கூட நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி லூசின் சைட்ல 3-4 நாளா ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. ஆனா 4வது நாள் நீங்க அதை பிடிச்சீங்க. அது ஓய்கேனர்ல இருந்தா ஷார்ட் சைட்ல. அப்படின்னா அதை தவிர்க்கணும். இதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்ப இங்க ஒரு டேட்டால இன்னொரு கேம் மறைந்திருக்கு. அதை புரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன செய்யணும்? அதே மாதிரி ஷார்க் கவரிங்னு ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோ என்று தெரியும்னு இப்போவே நான் உங்களுக்கு சொல்றேன். ஷார்க் கவரிங்க்கும் ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் எந்த ஸ்டாக் ஷார்க் கவரிங்ல இருக்கு அந்த லிஸ்ட்ல பாருங்க. 9:20 9:30 நேரத்துல நிம்மதியா பாருங்க. அப்புறம் அந்த முழு லிஸ்ட்ல எந்த ஸ்டாக் தொடர்ந்து 5 அல்லது 6 நாட்கள் தொடர்ந்து கீழே விழுந்திருக்கு என்று செக் பண்ணணும். சரியா? அப்படியே ஸ்டாக்குள்ள மொமெண்டம் வந்ததும் தேதிக்கு வந்ததும் உடனே லாங் கிராப் பண்ணுங்க. சரியா? இந்த விஷயத்தை கவனமா வைங்க. நான் உங்களுக்கு இரண்டுமே எப்படி விளையாடணும்னு சொல்லி இருக்கேன். ஒரு லாங் ஒரு ஷார்ட் இரண்டையும் ஓய்கேனர் மூலமா ஷார்க் கவரின் மூலமா லாங் பண்ணுறது எப்படி என்று விளக்கி இருக்கேன். லாங் பக்கம் நான் ஷார்க் பக்கம் சொல்லல. ஏனென்றால் ஷார்க் பக்கம் அங்கிருந்தே செய்யணும். லாங் பக்கம் இங்கிருந்தும் அங்கிருந்தும் 2 பக்கமும் செய்யணும். அப்படின்னா இந்த முழு முறைமையில எப்படி வலை விரிக்கணும் என்று நீங்க இப்போ வரைக்கும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன்.